ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் தட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக மொறுமொறுப்பாக நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த பொருள் எல்லாமே இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டை செய்கிறதுக்கு ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சது கூட சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடக்கூடாது. கீழே வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா மாவு வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவை எடுத்து போட்டு பாருங்கள். நல்லா ஒரு கோடு மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா அது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. வேறு பவுலுக்கு மாற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. மாவு கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 8 பூண்டை வந்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணுறதுனால அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஷேப்பில் அப்படி பிடிக்கும்போது, நம்ம கொழுக்கட்டைலாம் அப்படி போடல, அந்த மாதிரி பிடிக்கும்போது அது பிடிக்க வரணும். அப்போ வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவுலாம் பிசைவோம்ல, அந்த பதத்தில் பிசையணும். இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக மாவு இருக்கணும். இப்போ கொஞ்சமாக மேலே வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ மாவு வந்து காயாமல் இருக்கும். மாவு வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து தட்டை பிடிக்கும்போது உடஞ்சி வரும். அதனால் மாவு வந்து காயாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தட்டி போட்டுருங்க. மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து பட்டர் ஷீட்டில் தான் இன்றைக்கி தட்டை வந்து பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஷீட்டில் வந்து பிடிக்கும்போது தான் அது வந்து ஒட்டாமல் கிடைக்கும். நீங்கள் சப்பாத்தி கட்டெல்லாம் வச்சு தேய்ச்சிடக்கூடாது. அது வந்து ஒட்டிடும். நம்ம வந்து பண்ண முடியாது. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் மாவு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அழுத்தி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வாழை இலை இல்லை கவர், பிளாஸ்டிக் கவர் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பிளேட் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அழுத்துனீங்க அப்படின்னா தட்டை ஷேப்புக்கு வந்துடும். உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டை அந்த மாதிரி யூஸ் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் எடுக்க வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவர் இல்லை வாழை இலை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தட்டிக்கோங்க. இது பட்டர் பேப்பர்னால கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. ஃபோக் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் தட்டை வந்து வெடிக்காமல் வரும். இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா மிச்சம் இருக்குல்ல மாவு, அதுலேயும் இதே போல் எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா காய வச்சுக்கோங்க. 1/4 மணி நேரம் காய வச்சதுக்கப்புறமா
தட்டையை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஆயில் வந்து சூடு பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தட்டையை ஃபுல்லாக நம்ம சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக பொரிஞ்சு வரும். இப்போவே திருப்பி விட வேண்டாம். திருப்பி விட்டீங்க அப்படின்னா தட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படியே உடஞ்சிரும். இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை அதெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் முறுமுறுப்பாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கிடலாம். பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு வந்து நல்லா அடங்கிடுச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். தட்டையும் வந்து நல்லா முறுமுறுப்பாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா தட்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கையில் வந்து போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கிடலாம். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்குலாம் இந்த மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம என்னெல்லாம் அளவுகள் சொன்னோமோ அதேபடி அப்படியே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி தட்டை முறுமுறுப்பாக கிடைக்கும். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.